வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நியூஸ் அதுலேருந்து என்ன வேர்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ரீசெண்டாக நம்ம மதுரை மாவட்டத்தில் அங்கே உள்ள ஒரு 6 ஓபிசி நபர்களை அங்கே உள்ள ஒரு தலித்தை தாக்கிட்டாங்க. ஸோ அதாங்க நியூஸு. ஸோ தாக்குனது மட்டுமே இல்லாமல் அவங்க சிறுநீரகத்தை அவங்க தலித் அந்த பையன் மேலே அவங்க இது பண்ணிவிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்காக எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாங்க நியூஸு ஓவராலாக. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போங்க. ஸோ இங்கே தமிழில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ அந்த குற்றம் சாட்டப்பட்டாங்கள்ல அந்த 6 பேர் இருக்காங்களா அந்த ஓபிசி, அவங்க அந்த ஒரு தலித் நபரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க காலை விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. எதுக்காக மன்னிப்பு கேட்க வச்சு காலை விழ வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த தலித்துடைய கேஸ்ட்டை அவங்க விதி மீறிட்டாங்க. அந்த கேஸ்ட்டில் சில வரம்பு இருக்கும், இது மட்டும் தான் பண்ணணும் நீங்கள், பட் நீங்கள் மீறிட்டீங்க. அதனால் நாங்கள் உங்களை அடிப்பணியை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறோன்றாங்க. ஸோ இதாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ வாங்க நம்ம இதுலேருந்து அந்த வேர்ட்ஸ் இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, த அக்யூஸ்டு அலர்ஜிலி ஃபோர்ஸ் ஹிம் டு ப்ராஸ்ட்ரேட். ஸோ ப்ராஸ்ட்ரேட்னா ஒன்றும் இல்லைங்க, காலில் விழ வைக்கிறதுங்க. அதாவது நம்ம காலில் மண்டி போட்டு ஃபுல்லாக படுத்து இந்த காலில் விழுறோம்ல, சிம்பிளாக சொல்லணும்னா சாஷ்டாங்கமாக விழுன்னு சொல்லுவாங்கள்ல சாமி கும்பிட்றப்போ. ஸோ அந்த மாதிரி காலில் விழ வச்சுருக்காங்க. ஸோ அதாங்க அந்த வேர்டு ப்ராஸ்ட்ரேட். வாங்க பார்ப்போம். ப்ராஸ்ட்ரேட் இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணுறாங்க, வெர்பாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவில் பாயிண்ட் நம்பர் 1 பாருங்கள். லையிங் ஸ்ட்ரெச்ட் அவுட் ஆன் த கிரவுண்ட் வித் ஒன்ஸ் ஃபேஸ் டவுன்வர்ட்ஸ். லையிங்னா கீழே படுக்கிறதுங்க, ஸ்ட்ரெச் அவுட்னா நீட்டி படுக்கிறது. ஸோ கிரவுண்டில் நார்மலாக தரையில் சொல்கிறாங்க, தரையில் ரொம்ப நீட்டி படுத்துட்டு வித் ஒன்ஸ் ஃபேஸ் டவுன்வர்ட்னா நம்ம தலையை அப்படி கீழே வச்சு படுத்து இந்த மாதிரி சாமி கும்பிடுறதுன்னு சொல்லலாம். இல்லை அந்த மாதிரி சொல்கிறாங்க, படுத்து இது பண்ணுறதுங்க, அதாவது நம்ம சாமி கும்பிடுன்னு சொல்லலாம். ஸோ இதாங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இது கீழே வெர்பில் பாயிண்ட் நம்பர் 1 பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம கீழே சாஷ்டாங்கமாக நம்ம விழுந்து நம்ம எப்படி கும்பிட்றப்போ 2 விஷயங்களில் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இங்கே சொல்கிறாங்க பாயிண்ட் நம்பர் 1ல், எஸ்பெஷலி இன் ரிவரன்ஸ் ஆர் சப்மிஷன். ரிவரன்ஸ்னால் எப்படி சொல்லலாம்னா பயபக்தி. இப்போ நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னா நம்ம சாஷ்டமாக நம்ம கீழே சாமி கும்பிடுவோம்ல, நம்ம தலையை கீழே குனிஞ்சபடி நம்ம நீட்டி படுத்து சாமி கும்பிடுவோம்ல, அப்பயுமே பண்ணுவாங்க. ஆர் சப்மிசிவ். சப்மிஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, சப்மிஷன் சொல்லலாம், அது நவுனுங்க. ஸோ ரிவரன்ஸ்ன்றது ஒரு நவுன் தான், சப்மிஷன்றது ஒரு நவுன் தாங்க. ரிவரன்ஸ்னால் பயபக்தி, சாமியை மேலே நம்ம பயந்து சாமி கும்பிட்றது ஒன்று. ஆர் சப்மிஷன் இருக்குல்ல, சப்மிஷனாலுமே நவுன் தாங்க. இது கீழ்ப்படுகிறதுங்க. இது எப்படி கீழ்ப்படுது அப்படின்னா, இப்போ நம்ம ஜாதிக்கே பார்த்தோமே, சில ஜாதி அப்பர் கேஸ்ட் சொல்லுவாங்க, லோயர் கேஸ்ட் சொல்லுவாங்க. அவங்க நம்மளை ஆட்சி பண்ணி நம்ம கீழே நம்ம கீழ்ப்படியாக வைப்பாங்களா, மிரட்டி கீழ்ப்படியாக வைப்பாங்களா அப்போது. ஏன்னா செல்வாக்கில் பவரில் அதிகமாக இருப்பாங்க, நம்ம பவரில் கீழே இருப்போம், நம்மளை மிரட்டி கீழே அடி பண்ணி வைப்பாங்கள்ல. ஸோ இந்த 2 விதத்தில் நம்ம இந்த கீழே விழுந்து சாஸ்திரமாக கும்பிட்றோம்ல, அப்போ இந்த 2 வேலை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று பயபக்தி, ஒன்று கீழ்ப்படுதலுங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். இங்கே ரிவரன்ஸும் காட்டுறோம், சப்மிஷனும் காட்டுறோம், 1 by 1. ரிவரன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நவுன் வேர்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீப் ரெஸ்பெக்ட் ஃபார் சம் ஒன் ஆர் சம்திங். ஸோ ஒருத்தவங்க மேலேயோ இல்லை ஒரு விஷயத்துக்கு மேலே நம்ம மிகுந்த மரியாதை வச்சுருப்போம்ல, ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணுறதாங்க மரியாதைன்னு சொல்லலாம், பயபக்தி எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃபாலோட் பை நம்ம அந்த சப்மிஷன் பார்த்துடலாம். சப்மிஷனுங்க நவுன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1, 2 எல்லாமே சேம் தாங்க, பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ த ஆக்ஷன் ஆஃப் அக்செப்டிங் சொல்கிறாங்கல்ல, நம்மளை அக்செப்ட் பண்ண வச்சு டு எ சுப்பீரியர் ஃபோர்ஸ், நம்மளோட அதிகமான ஒரு ஃபோர்ஸ் இருப்பாங்கள்ல, நமக்கு மேலே ஜாதி இருப்பாங்க, நம்மளோட செல்வாக்கில் அதிகமாக இருப்பாங்க, ஹூவர் இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க நம்மளை கீழ் நோக்கி நம்மளை அவங்க ஆட்டி இது பண்ணுறாங்கல்ல, ஸோ நம்மளை அடி பண்ணி வைக்கிறாங்களா, அதாங்க மீனிங். சிம்பிளாக சொல்லணும்னா அதான் மீனிங். ஸோ இதாங்க அந்த மீனிங். வாங்க நெக்ஸ்ட் வேர்டை பார்ப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அகைன் பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, த அக்யூஸ்டு அலர்ஜிலி ஃபோர்ஸ் ஹிம் டு ப்ராஸ்ட்ரேட். அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த 6 பேர் அந்த ஒரு தலித்தை ஃபோர்ஸ் பண்ணி காலில் விழ வச்சுருக்காங்க. ப்ராஸ்ட்ரேட்னா காலில் விழ வச்சுருக்காங்க. பிஃபோர் தம், அவங்களுக்கு முன்னாடி காலில் விழ வச்சுருக்காங்க. அண்டு அப்பாலஜைஸ், அவங்கள மன்னிப்பும் கேட்க வச்சுருக்காங்க. அப்பாலஜைஸ் ஃபார் ஹிஸ், எதுக்காக அப்படின்னா ஃபார் ஹிஸ் கேஸ்ட் டிரான்ஸ்கிரேஷன். ஸோ டிரான்ஸ்கிரேஷனாக ஒன்றும் இல்லைங்க, விதி மீறல்னு சொல்லலாம். ஸோ அவங்களுடைய விதி, அந்த கேஸ்ட்டில் சில விதிகள் இருக்குது, அந்த விதிகளை மீறி நீங்கள் இந்த விஷயம் பண்ணதெல்லாம் நாங்கள் காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுருக்கோம்னு சொல்லி கூறப்படுகிறதுன்னு சொல்கிறாங்களா, அப்போல்லாம் அந்த வேர்டு அலர்ஜிலி. அலர்ஜின்ற வேர்டு கூறப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாங்க மீனிங். வாங்க அந்த டிரான்ஸ்கிரேஷனுங்கிற வேர்டை பார்ப்போம். டிரான்ஸ்கிரேஷன் நவுனுங்க. ஸோ இங்கே மீனிங் பார்த்தீங்கன்னா த ஆக்ட் தட் கோஸ் அகேன்ஸ்ட் எ லா. ஸோ லா இருக்குது, அதை விதி மீறுறாங்க, லாவை மீறுறாங்க. ஸோ விதி மீறல், ரூல் இருக்குது, அதை விதி மீறாங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் அதாங்க மீனிங். ஸோ விதி மீறல்கள்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில், அதையும் பாருங்கள்.
ஐ வில் பி கீப்பிங் ஐ ஆன் அவுட் ஃபார் ஃபர்தர் டிரான்ஸ்கிரேஷன். ஸோ ஃபர்தர்னா மேலும்ங்க. ஸோ மேலும் விதிமுறைகளை வந்து நான் வந்து கண்காணிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது சிம்பிளாக சொல்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த விஷயத்தை தொடர்ந்து இந்த விக்டிம் இருக்காங்கள்ல, ஸோ இங்கே அக்யூஸ்டு அப்படின்னா வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவங்க, அந்த குற்றம் பண்ணவங்க. சேம் இங்கே வந்து விக்டிம்னு பார்த்தீங்களா, விக்டிம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அடுத்து தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணுறாங்க. விக்டிம்னா ஒன்றும் இல்லை, அந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த இன்சிடெண்ட்லேருந்து பாதிப்பு நடந்துச்சுல அவங்க. ஸோ இங்கே பாதிப்புனா தான் தலித்தாங்க. ஸோ அக்கார்டிங் டு த விக்டிம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அந்த தலித் என்ன பண்ணான்னா தலைமுறை ஆகிட்டாருங்க கேரளாவில், அந்த சண்டைக்கு அப்புறமா. அதாங்க இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங் டு த விக்டிம், ஹீ ஹேட் பீன் ஹைடிங் இன் கேரளா ஃபாலோயிங் எ ஃபியூட். ஸோ ஃபியூட்னா ஒன்று இல்லைங்க, பகை சண்டைன்னு சொல்லலாங்க, நவுன் வேர்டு தான். ஸோ அந்த சண்டையை தொடர்ந்து, ஃபாலோயிங்னா தொடர்ந்து, அந்த சண்டையை தொடர்ந்து ஹீ ஹேட் பீன் ஹைடிங் இன் கேரளா. ஸோ கேரளாவில் வந்து மறைஞ்சு ஹைட் பண்ணி இருந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அந்த ஃபியூடுங்கிறத வேர்டை பார்ப்போம். ஃபியூட், ஸோ இது வந்து நவுன் வேர்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு அண்டு பிட்டர் குவாரல் ஆர் டிஸ்பியூட். ப்ரொலாங்னா ரொம்ப நாளாக இருக்கிறதுங்க, நீடிச்சிருக்கிறது. அண்டு பிட்டர்னா கசப்பான சண்டை, பிட்டர்னா கசப்புங்க. குவாரல்னா சண்டை, ஸோ கசப்பான சண்டை. ஆர் டிஸ்பியூட்னா ஒன்றுங்க, ஒரு வாக்குவாதம், விவாதம், அந்த மாதிரி நம்ம எதாவது சொல்லலாங்க. ஸோ அதாங்க ரொம்ப நாளாக இருக்கிற பகையே, அந்த பகைக்கு அப்புறமா வந்துட்டு வந்து தலைமுறை ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க. வாங்க கண்டினியூஸாக பார்ப்போம். இப்போ வந்து இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா, எதனால் எக்ஸாக்டாக இந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆனிச்சிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் இருக்கார்லங்க, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வேஷ்டியை வந்துட்டு முட்டிக்கு மேலே வந்து கட்டியிருக்காருங்க. ஸோ அதான் அவர் கட்டியிருக்காரு. அதனால தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூவே ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஹி கிளைம்டு தட் கான்ஃப்ளிக்ட் பிகன்னா ஸ்டார்ட் ஆனிச்சுங்க. பிகன் வென் அக்யூஸ்டு, அதாவது குற்றம் சாட்டவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அக்யூஸ்டு அட்டாக்ட் ஹிம் ஃபார் ஃபோல்டிங்னா மடிக்கிறதுங்க, மேபி தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் சொல்கிறேன். ஃபார் ஃபோல்டிங் ஹிஸ் வேஷ்டி அபோவ் ஹிஸ் நீஸ்னா முழங்காலுக்கு மேலே. ஸோ அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் முழங்காலுக்கு மேலே வந்து அவர் வேட்டி கட்டியிருந்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, தலித் இவங்க கட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஓபிசி வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தனியாக ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ குற்றம் சாட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 6 பேர் அலர்ஜிலி டுக்கியம், அவங்க வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கே அப்படின்னா செக்லூடட் ஸ்பாட்னா ஒன்றும் இல்லைங்க, தனியான ஒரு பிளேஸுங்க, யாருமே இல்லாத ஒரு இடத்துல, செக்லூடட் பிளேஸ் ஸ்பாட்னு சொல்லலாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோர்ஸ்டு ஹிம் டு ஃபால்னால் விழ வைக்கிறதுங்க. ஃபோர்ஸ்டு ஹிம் டு ஃபால் அட் தேர் ஃபீட். நம்ம சிம்பிளாக அங்கே மேலே பார்த்தோம்ல, ப்ராஸ்டேட்னு ஒரு வேர்டு பார்த்தா அந்த அப்படியும் சொல்லலாம். இல்லைனா காலில் விழ வைக்கிறாங்க. அது வந்து கீழே விழுந்து இது பண்ணுறது தான் டேரக்ட் மீனிங். அது ஒரே வேர்டில் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ப்ராஸ்டேட்னா காலில் விளைக்கிறது தான் மீனிங், சிம்பிள், சாஷ்டமாக விளைக்கிறதுன்னு சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். இல்லை இங்கே போட்டிருக்காங்கல்ல, ஃபோர்ஸ் ஹிம்முக்கு அப்புறமா டு ஃபால் அட் தேர் ஃபீல்ட், நம்ம நார்மலாக தமிழில் பேசுவோம்ல, காலை விளைக்கிறாங்கன்னு, அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் தாங்க. அது ஒரு சிங்கிள் வேர்ட், பார்த்திங்கன்னா கப்புள் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஃபால்னால் கீழே விழ வைக்கிறது, ஃபால்னால் விழ வைக்கிறது, அட் தேர் ஃபீட்னா காலில் விழ வைக்கிறது. ஸோ சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம், ப்ராஸ்டேட்னு சொல்லலாம், நம்ம விஷ் தாங்க. ஸோ ஃபோர்ஸ்டு ஹிம் அட் தேர் ஃபீட்டு அண்ட் அப்பாலஜிஸ், மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க அந்த ஆக்ஷனுக்கு. அப்புறம் ஆக்ஷன், அப்புறம் இப்படி முட்டிக்கு மேலே வந்து வேஸ்ட் மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. இது இப்படி அவர் அட்டாக் பண்ணி காலில் விழ வைக்கிறப்போ வந்து மறுத்துட்டாருங்க, ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். யாருன்னா அந்த தலித்தை வந்துட்டு இது பண்ண மாட்டேன், காலெலாம் விழ மாட்டேன்னு மறுத்துருக்காரு. லாஸ்ட்டு வென் ஹி ரெஃப்யூஸ்டு, மறுத்தப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் மேலே வந்து யூரின் பாஸ் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதாங்க சொல்கிறாங்க ஓவராலாக கண்டென்ட்டு. ஸோ வாங்க இன்றைக்கான ஹைலைட்ஸ் பார்ப்போம். ஸோ இதாங்க இன்றைக்கான ஹைலைட்ஸ். ஸோ வெர்பில் ஒரு வேர்டும் நவுனில் ஒரு 4 வேர்டும் பார்த்தாங்க. ஸோ ப்ராஸ்டேட்னா ஒன்றும் இல்லைங்க, சாஸ்தாங்கமாக காலை விழ வைக்கிறது. தென் நவுனில் பார்த்தீங்கன்னா ரிவரன்ஸ் பார்த்தோம். ரிவரன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பயபக்தி பார்த்தோம். தென் சப்மிஷன் ஒரு வேர்டை பார்த்தோம். சப்மிஷன்னா கீழ் பண்ணிடுதுங்க. ஸோ இந்த 2 விதத்தில் தான் நம்ம வந்து காலில் விழுவோம்னு ஜென்ரலாக நம்ம பார்த்தோம். அதாவது நம்ம ப்ராஸ்டேட்டுங்கிற இந்த வேர்டை நம்ம பார்த்து நம்ம உள்ளே நோண்டி ஆரம்பிக்கிறப்போ நமக்கு அது 2 நம்ம வந்து கிளை வேர்ட்ஸ் கிடச்சிச்சு. கிளை வேர்ட்ஸ் தாங்க, ஒன்று ரெஃபரன்ஸ், ஒன்று சப்மிஷன். ஸோ அது வந்துட்டு பயபக்தியாக சாமி கும்பிட்றது காலில் விழுந்து, இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க நம்ம கீழே படிஞ்சு கும்பிட்றது. ஸோ இப்படி தாங்க ஆக்சுவலாக நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணும். நம்ம ஒரு வேர்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டிக் பண்ணுறது நோண்டுறதுங்க. நீங்கள் நோண்டி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் மொமெண்ட்ஸுக்குள்ளே காத்திருக்குங்க. நான் என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக. நான் என்ஜாய் பண்ணி நான் வேர்ட்ஸில் கரெக்ட் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இது மாதிரி டிக் பண்ணி ஒவ்வொரு வேர்ட்ஸும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் டிக் பண்ணுங்கள், நோண்டி பாருங்கள் அந்த வேர்ட்ஸை. அதுலேருந்து உங்களுக்கு கிளே வேர்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிளே வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருங்க. உங்களை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு இன்னொரு வேர்ட்ஸ் கற்றுக்கிங்க. கப்பல் ஆஃப் வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போதும், டிக்ரீஸே ஆகாது.
பை இது எண்டாக நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஷேப்பில் இருக்குங்க. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 22 வீடியோங்க இந்த இயரில் மட்டுமே. ஸோ இந்த ஜேர்னலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் 22 வீடியோ. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக ஒரு பெட்டராகவும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம கற்றுக்கணும் ஒரு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். ஸோ கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். உங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கில்ஸில் நீங்கள் இந்த ஸ்கில் ஆட் பண்ணிட்டே போங்க. டெய்லி ஒரு வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டே போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். தென் 4th வேர்டு பார்த்தவங்க டிரான்ஸ்கிரஷன்னா விதி மீறலுங்க. தென் 5th வேர்டு வந்து ஃபியூர்னா இல்லைங்க, ரொம்ப நாளாக பகைங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள். டுமாரோ இன்னொரு வீடியோ இன்னும் சில வேர்ட்ஸில் பார்ப்போம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.